ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதுதாங்க லன்ச் மெனு. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு யூபிஎம் சேனல். இன்றைக்கி என்ன குக்கிங் விளாக் மாதிரி தாங்க பார்க்க போகிறோம். சாதம் இந்த பக்கம் வச்சுட்டேன், இந்த பக்கம் கீரை கடையிலன்னு சொல்லிவிட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தாங்க எனக்கு சரி வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வத்த குழம்பு, சுண்டக்காய், மணத்தக்காளி, வத்தலெல்லாம் போட்டு வத்த குழம்பு வைக்கிறேன். சின்ன வெங்காயம், பூண்டு, கடுகு, வெந்தயம், பூண்டு, அந்த வத்தல் என்ன வத்தல் நீங்கள் போடுறீங்களோ எல்லா வத்த குழம்புக்கு இதே ப்ராசஸ் தான். அதை நல்லா அலசிட்டு அந்த வத்தல் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தாங்க. கீரையும் செய்கிறோம், இதுவும் செய்கிறதுனால அதெல்லாம் நிறைய செய்கிறேன். கொஞ்சம் காரக்குழம்பு, கொஞ்சம் கீரை போட்டு, கொஞ்சம் பீன்ஸ் பொரியல், பீன்ஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறமா காலிஃப்ளவர் மசாலா, அதுக்கு காலிஃப்ளவர் நல்லா இது பண்ணி சுடுதண்ணில் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். அந்த பூச்சியெல்லாம் இப்போ தான் உங்களுக்கு சாப்பிடுங்க. தக்காளி நல்லா வெந்துடுச்சுங்க. கொஞ்சம் ஸ்மாஷ் ஆன மாதிரி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நான் உப்பும் கொஞ்சம் போட்டுட்டேன், அந்த காட்டில் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். இந்த டைமில் இங்கே பாருங்கள், நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி ஒரு 3 ஸ்பூனு, அப்புறம் சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சது தான் போட்டுக்கோங்க, இல்லைன்னா சக்தி மசாலா 1 ஸ்பூனு, சாம்பார் பொடி 1 ஸ்பூனு, அப்புறம் மஞ்சள் போட்டுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கேன். எப்போவுமே மசாலா போட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றினீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பருப்பு வெந்துடுச்சு, சாதம் கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் சாதம் போட்டுக்கலாம். நாங்கள் சாதத்தில் எப்பவுமே கொஞ்சம் உப்பு போடுவோம். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த திக்னஸ் பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டிலலாம் தண்ணியெல்லாம் வைக்க மாட்டோம், குழம்பு கொஞ்சம் திக்காகவே இருக்கும். இல்லைங்க இதிலையே திக்னஸ்க்காக அரிசி மாவு சேர்ப்பாங்க, அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு கொதிச்சதுக்கப்புறம் போட்டோம். இப்போ கீரை கூட்டுக்கு நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வெந்துடுச்சுங்க. நான் பச்சை பயிறு தான் போட்டிருக்கேன், பைத்தம் பயிறு, சிறுகீரை. கீரை சிறுகீரை ஒரு 2 தடவை 3 தடவை அலசிக்கோங்க. மண் இருந்தால் 3 தடவை, இல்லைன்னா ஒரு 2 டைம்ஸ் அலசிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு வெந்தோடனே இறக்கி மிக்சியில் தான் நான் அரைப்பேன். பாருங்கள், காரக்குழம்பு, அதை வத்த குழம்பு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருந்தேன். இப்போ திறக்க விட்டு நம்ம திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு மேலே வர திக்னஸ்க்கும் ஏற்ற மாதிரி கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக எப்போ எந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணுறேன்னு பார்க்கலாம். கீரையும் வெந்துடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் பாருங்கள், வத்த குழம்பும் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இன்னும் கொஞ்சம் திக்கு வேணும் எனக்கு, திக்னஸ்ஸு. அதனால நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுறேன். ஹாய், வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு பீன்ஸ் பொரியல் பார்க்கலாம். பீன்ஸு கடாய் வச்சுட்டேன். காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கடுகு பொரிஞ்சோடனே ஒரே ஒரு பூண்டு தட்டி போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம், நான் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் மட்டும் போட்டுருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ பீன்ஸு போட்டுக்கலாம். நான் காரத்துக்கு வெறும் பெப்பர் மட்டும்தான் போட போகிறேன். அதனால் பீன்ஸ் இறக்கும் போது பெப்பர் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம் காய் வேகிற வரைக்கும். பீன்ஸ் வெந்துட்டுருக்கு. எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ
இப்போ காலிஃப்ளவர் வந்து ஒரு இது ஆக்சுவலாக எனக்கு சிக்கனில் தாங்க இந்த மெத்தட் செஞ்சு பண்ணியிருக்கேன். திடீர் சிக்கன் மாதிரி திடீர் காலிஃப்ளவர் மசாலா பண்ணலான்னு வச்சுருக்கேன். எப்படின்னா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலாத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு அதோடு இப்போ நான் அலசி இது பண்ணி வச்சுருக்கேங்களா காலிஃப்ளவர் அதையும் போட்டு பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட போகிறோம். 5, 10 இல்லை 1/2 hour வரைக்கும் கூட நீங்கள் ஊற்றலாம். ஊற விட்டுட்டு உப்பும் போட்டுட்டுறேன். உப்பு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் பிசைஞ்சு அது நல்லா ஊறினதுக்கப்புறம் கடாய் எண்ணெய் வச்சு இதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ண போகிறேங்க. சிம்லேயே வச்சு கிண்டிட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மெத்தட் இந்த வாட்டி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். லேசாக தண்ணி மட்டும் தெளிச்சிடு. ஏன்னா நம்மளுக்கு சிக்கனில் தண்ணி விடும், இதில் தண்ணி விடாது, ட்ரையாக இருக்கும் இல்லையா, அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டேன். இப்போ ஊறட்டும், செய்யும் போது பார்க்கலாம். சாதம் வெந்துடுச்சு, வடிச்சிட்டேங்க. பீன்ஸ் வெந்துடுச்சுங்க. கொஞ்சம் தேங்காய் பூ போட்டிருக்கேன். தேங்காய் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் இதானதுக்கப்புறமா இறக்கும் போது பெப்பர் போட்டு இறக்கிடலாம். சாதமும் வடிச்சிட்டேன். கீரை எல்லாம் மிக்சியில் போட்டாங்க, உப்பும் போட்டுக்கிட்டேன். இப்போ கிரைண்ட் பண்ணிடலாம். பாருங்கள், கிரைண்ட் பண்ணிவிட்டேன். ஒரு 2 இது பல்ப் மாதிரி பண்ணிட்டா போதும். 2 ஃபுல்லாக சுற்றினீங்கன்னா மையம் மசிஞ்சிடும். இப்போ இதை கிண்ணத்துக்கு மாற்றிட்டு தாளித்து போட்டுக்கலாம். கீரை அரைச்சி கிண்ணத்தில் மாற்றிட்டாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், கடுகு, தம்பட்டு போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டு இறக்கி ஊற்றிக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம். தாளித்து கொட்டிட்டேங்க. நல்லா நெய்யில் தாளிச்சிருக்கேன். பருப்பு கீரைக்கெலாம் எப்போவுமே நெய் விட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் காலிஃப்ளவர் தான் செய்யணுங்க. பீன்ஸ் பொரியலும் ரெடி எடுத்து வச்சது. சாதம் வடிச்சாச்சுங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு சாதம் காக்காக்கு தான் வைக்கிறது. வச்சுட்டு பார்க்கலாம். காலிஃப்ளவர் மசாலாவுக்கு வந்து நான் இந்த அடுப்பே பற்ற வச்சுக்கிறேங்க. அந்த பீன்ஸ் செஞ்சேன்னா அந்த கடாயிலே பற்ற வச்சு எண்ணெய் விடுக்க போகிறேன். ஆக்சுவலாக இதில் நானே கொஞ்சம் டேஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு சோம்பு போட்டுட்டேங்க. நீங்கள் போடலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே கூட நீங்கள் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு மூடிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கிண்டிடுங்க. பாருங்கள், திறந்துட்டு இப்போ கிண்டி விடுறேன். இன்னும் வேகணும், அதனால் மறுபடியும் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். பார்த்திங்களா, இது நார்மலாக பண்ணுறதுக்கு இதுக்கும் நான் வித்தியாசம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தனித்தனியாக நல்லா அழகாக இருக்குங்க, பார்க்கவே சாப்பிடவும் நல்லாயிருக்கும்.